ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து பைமோட் மொபைல் ஆப்புங்க. இதில் வந்துட்டு இது ஒரு ஷாப்பிங் ஆப்பு. இதில் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபுட் ஐட்டம்ஸு, க்ரோசரி ஐட்டம்ஸு, ஜூஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, அண்ட் பியூட்டிஷியன்ஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் மென்ஸ் ஆக்சசரிஸு, விமன்ஸ் ஆக்சசரிஸு, நம்மளுக்கு தேவையான எந்த ஒரு ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சீப்பாகவும் கிடைக்கும். அண்டு நான் வந்துட்டு வெல்கம் கிட் வந்துட்டு ஆர்டர் பண்ணிகிட்ருந்தேன். அதில் வந்துட்டு அது கரெக்டாக வந்து எனக்கு ஒன்லி 1 வீக்கில் ஃபஸ்ட் டைம்ன்றதால 1 வீக் ஆச்சு வந்து சேர்கிறதுக்கு. இது வந்துட்டு அதோட மொத்தம் 25 ஐட்டம்ஸு வெறும் 999க்கு எனக்கு கிடச்சிது. பாருங்கள், இவ்வளோ ஐட்டம் எனக்கு கிடைச்சது. நீங்களும் வாங்குங்க, ஹாப்பியாக இருங்க. அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாவழி வந்துட்டு இப்போ மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. எனக்குமே தெரியாது. எங்கள் ஹஸ்பண்ட் தான் இது பண்ணி கொடுத்தாங்க ஃபஸ்ட் டைம் எனக்கு. மாவழி வந்துட்டு கார்த்திகை தீபத்தன்னைக்கு சுற்றுவாங்க. இது வந்து ஒரு பட்டாசு மாதிரி ஒரு ஹாப்பினஸ்க்காக கொளுத்துவாங்க. இது வந்து எதுக்காக செய்கிறாங்க, எப்போருந்து செய்கிறாங்கன்ற ஸ்டோரியெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து எப்படி செய்கிறாங்கன்ற டாபிக் வந்துட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க இல்லையா, பனைமரத்தில் இருக்கிற ஒரு பாலை மாதிரி இருக்கும் அது பூ. அந்த பூ இட்டுன்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு நெருப்பில் கொளுத்துவாங்க. நெருப்பில் கொளுத்திட்டு அது நல்லா அடுப்புலையோ இல்லை பூமிக்கு அடியில் தோண்டி புதைச்சி அது கொளுத்துவாங்க. நாங்கள் வந்து சிட்டியில் இருக்கிறதால எங்களுக்கு அந்த பூ மட்டும் கிடைச்சிது. அது வாங்கிட்டு வந்துட்டு அடுப்புலேயே போட்டு கொளுத்திட்டு அது தேவையான அளவுக்கு தனியாக அந்த பதத்துக்கு வந்து தனியாக எடுத்து வச்சிட்டோம். தனியாக எடுத்து வச்சுட்டு இடித்து அந்த பவுட்ராக்கி அந்த பவுடரை எடுத்துக்கிட்டோம். அந்த பவுடரை எடுத்துக்கிட்டு அதை சுற்றுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. அது எப்படி சுற்றுவாங்கன்னா, அந்த டபுளாக ஃபோல்டு பண்ணி கிளாத்தை டபுளாக ஃபோல்டு பண்ணி அதில் அந்த மரத்தூள் தான் நம்மளுக்கு இப்போது அந்த மருந்து, பட்டாசுக்கான மருந்து. இப்போ வந்துட்டு அந்த மரத்தூளை கொட்டிட்டு அது மேலே வந்து உப்பு போடுவாங்க. உப்பு போட்டால் அந்த இதெல்லாம் நிறையா வரும், ஸ்பார்க்கெலாம் நிறைய வரும். உப்பு போட்டுட்டு நல்லா 3ஆக ஃபோல்ட் பண்ணுறாங்க. அது 3ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிகிட்டே வருவாங்க, சுற்றிட்டே வருவாங்க. அது எவ்வளோ டைட்டாக சுற்றுறோமோ அதை பொறுத்து தான் அந்த ஸ்பார்க் நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்பார்க்கிள் வந்து இருக்கும். நல்லா டைட்டாக, ரொம்பவே டைட்டாக வந்து சுற்றிட்டு வருவாங்க. அந்த ஒரு இதுவாக அந்த டைட்டை சுற்றும் போது தான் நம்மளுக்கு அந்த ஸ்பார்க்கெல்லாம் வரும். அப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக கட்டிடணும். 2 பக்கம் கட்டுறாங்க. கட்டிட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்டில் கட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கம்பியில் கட்டுறாங்க. அது நல்லா டைட்டாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் அதுக்கு தேவையான இது வந்து மரத்துலேயே, அந்த பனை மரத்துலேயே அதுக்கான ஒரு இது கிடச்சிருது. ஒரு பீஸ் வெட்டிட்டு வந்துட்டு அது 3ஆக கட் பண்ணுறாங்க. அதுவும் பாதி வரைக்கும் தான் கட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் அதுக்குள்ளே வச்சு சொருக முடியும். இதை சுற்றி வச்சுருக்கிற பால்ஸை கரெக்டாக அந்த ஆங்கிளில் 3ஆக வர மாதிரி, சரிசமம் வர மாதிரி கட் பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கு நடுவில் வச்சு இது சுற்றிடுவாங்க. பாருங்கள், என் பையனுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறான். அது எப்படி காட்டுறதுன்னு இப்போ இந்த சந்ததிக்கு அதை நம்ம சொல்லி கொடுத்து ஆகணும். பாருங்கள், இப்போ முடிஞ்சாச்சு. இப்போ சுற்றிட்டுருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த மாவழி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.